ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் ஒரு ப்ரோ வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் டெய்லியும் கூட்டிகிட்டு தான் இருக்கேன். பட்டு நம்ம பிஜிஎன் சாப்பிட்றப்ப இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இங்கேயே அது வந்து இது பண்ணிடுது. சரி, வாட்டரில் வச்சா வாட்டர்லேயும் அது அப்படி பண்ணிடுது. ஸோ நான் இந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி செட் பண்ணேன். இதில் வாட்டர் குடிக்கிற மாதிரி பண்ணேன். அதனால் நான் மேக்ஸிமம் தண்ணியிலேருந்து வரதை அவாய்ட் பண்ணிடலான்னு நினச்சேன். நான் டெய்லியும் சுத்தம் பண்ணிட்டு தான் இருக்கேன். டெய்லியும் நான் 2 டைம்ஸ் சுத்தம் பண்ணுவேன். மார்னிங் ஃபுட்டு கொடுக்குறதுக்கு முன்னாடி, அடுத்து நான் நைட்டு ஈவினிங் க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் க்ளீன் பண்ணிடுவேன். பட்டு மேக்ஸிமம் நம்மளோட லாஃப்ட் வந்து நான் இருக்கிறப்ப தான் திறந்து வைப்பேன். மேக்ஸிமம் இது வந்து காற்றடிக்கிற சீசன். இங்கே பாருங்கள், நான் க்ளீன் பண்ணி அந்த இடத்துல தள்ளிட்டு எடுத்துடுவேன். ஆனால் க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே காற்று, இந்த சீசன் ஃபுல்லாக காற்று. நான் கேஜ் வந்து நான் திறந்துட்டு தான் வச்சுருப்பேன். திறந்துருந்தால் தான் சீசன் கொஞ்சமாச்சும் ஃப்ரீயாக இருக்கும். திறக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா, காற்றடிச்சு எல்லாமே உள்ளே போயிடுது. அப்படி உள்ளே போகிறப்ப நான் டெய்லியும் சுத்தம் பண்ணாலும் வீணாக தான் போகுது. இதுக்கு ஏதாச்சும் வழி இருக்கா உங்கள்கிட்ட?